இந்த கிளாஸ்ல பெஞ்ச் மார்க்கிங்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பெஞ்ச் மார்க்கிங் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை ஒரு அமேசிங்கான ப்ராசஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் இருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட பிசினஸ் ப்ராசஸ், பிராக்டிஸ் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து மானிட்டர் பண்ணி, ரெண்டு ஆர்கனைசேஷனோடையும் டேட்டாவையும் வந்து கம்பேர் பண்ணி, அதுல இருந்து இந்த கம்பெனியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெஞ்ச் மார்க்கிங்கை பொறுத்தவரை நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங். லீடிங் காம்படிட்டிவ் கம்பெனிஸோட ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் டைப் ஃபைனான்சியல் பெஞ்ச் மார்க்கிங். ஒரு காம்படிட்டிவ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஓன் கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியோட ஓவரால் ஃபைனான்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் டைப் பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். காம்படிட்டிவ் கம்பெனிஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பெஞ்ச் மார்க்கிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெஞ்ச் மார்க்கிங். காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் பெஞ்ச் மார்க்கிங். ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங். காம்படிட்டிவ் கம்பெனிஸோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ், அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், அங்கே கொடுக்கக்கூடிய சர்வீஸ் அண்ட் அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரொசீஜர், இது எல்லாமே கம்பேர் பண்ணி அது மூலமாக கரண்ட் ஆர்கனைசேஷனோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டைப் கொலாபரேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங். இப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ளேயே எல்லா டேட்டாவையுமே ஷேர் பண்ணி அது மூலமாக கம்பேர் பண்ணி அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் பெஞ்ச் மார்க்கிங்கோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெஞ்ச் மார்க்கிங்கோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னா, ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா சர்வீஸில் கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு விதி விலக்கா இல்லைன்னா அதை வந்து பாதிக்கிற விதமாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து அதுலேருந்து நீக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம். பெஞ்ச் மார்க்கிங்கோட அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்டை வந்து பின்பற்றி போகணுங்கிற ஒரு வழித்தடத்தை வந்து அமைச்சு கொடுக்கணும். தேவையில்லாத நடைமுறைகளை எல்லாமே குறைச்சிட்டு பெஞ்ச் மார்க்கிங் ஸ்கோப்புக்கு எதெல்லாம் அவசியமோ அதை மட்டும் தான் நம்ம பின்பற்றணும். ஒரு ப்ராசஸை காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ப்ராசஸில் யார் வந்து சிறப்பாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கில் இருக்கிறவங்களா பார்த்து அந்த ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அசைன் பண்ணணும். அட் த சேம் டைம் பெஞ்ச் மார்க்கிங்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பெஞ்ச் மார்க்கிங் ஒரு ஆர்கனைசேஷனில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்குறதுக்கு நடைமுறைப்படுத்த முடியும்.